ஹாய் கேஸ், நான் தான் ஜோன்ஸ் பண்ணி பேசிட்டுருக்கேன். இது டே 3 விலாக். இதில் என்னென்னா, நேற்று நான் என்னென்ன சொன்னேன் அதான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். டே 2 டே 3 விலாகை சேம் டே எடுக்கிறேன். ஏன்னா முன்னேற்ற நான் எடுக்கலைன்னு சொல்லி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நேற்று வீட்டுக்கு சீக்கிரம் வந்தேன். எப்படின்னா 6 மணிக்கு வீட்டில் இருக்க மாதிரி. ஏன் வந்தேன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காலையில் 6 மணிக்கு போய் நைட்டு 9 மணி 10 மணிக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் இஎம்ஐஸ் அவ்வளோ ரொம்ப இருந்துச்சு. இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸை பார்த்து பயப்படுறோம், திங்க் பண்ணுறாங்க நம்ப கிடையாது. ஆனால் என்னென்னா சம்பாதிக்கிற காசெல்லாம் ஒன்று இசிஐ சார்ஜ் கட் ஆகிடுது. இசிஐ சார்ஜ்னால் அது இஎம்ஐக்கு கூட கட் ஆகாது, எக்ஸ்ட்ரா வட்டி காசு மாதிரி அப்படி போயிடும். அப்படியே எத்தனை வாட்டி போயிருக்கு, 2000, 1800, 1700, 1200 இந்த மாதிரிலாம். நாள் ஃபுல்லாக சம்பாதிப்பேன், திடீர்னு காணாமல் போயிடும். அப்படியே காண்டாயிரும். அக்கௌண்ட்டில் ஒரு பைசா கூட நிற்காது. அந்த வகையில் லாஸ்ட் ஒரு 6-7 மாதத்தில் ஒரு 3 மாதம் ரொம்ப இதாகிடுச்சு. அந்த வகையில் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கேன். அந்த விஷயத்துலேருந்து ரிலீஃபான ப்ரெசண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா பழைய மாதிரியே எதுக்கு நம்மளை எருமை மாடு மாதிரி போட்டு நம்மளே அவ்வளோ இது பண்ணிக்கணும்னு சொல்லி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போடுற செய்யலாம். அப்புறம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன ஸ்கில் தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃப்யூச்சரில் அந்த லவ் மேட்டர்ஸ் இருக்கு, அதை என்னென்ன செய்யலாம் நான் அதை பிளான் போட்டுக்கிட்டு அப்படி மைண்டை இது பண்ணிக்கலாம். 2 சைடும் ஒரே சைடு போட்டுன்னு போகாமல், அதே டைம் இதே சைடு ஸ்கில்லு லவ்னு போகாமல் 2 சைடும் மேனேஜ் பண்ணிக்கலான்னு அப்படி டிசைட் பண்ணி நேற்று 6 வீட்டில் இருந்தேன். வந்ததுக்கப்புறம் ஷாருக் சார் சாங் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஜவான் ட்ரை பண்ணேன். அப்புறம் நீட்னஸ் அதில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அட்லி கூடலாம் ஆடுவார் அந்த போர்ஷன். அதுக்கப்புறம் ருக்குஜா ஓதில் திவானேன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்கே இன்னொரு சாங், அதை ட்ரை பண்ணேன். அது பார்க்க டான்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் வந்துட்டு அதில் கொடுத்துருக்க நீட்னஸ் வந்து ஹெவியாக இருந்துச்சு. அதில் ஃப்ரண்ட் ரோல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஃப்ரண்ட் ரோல் பண்ணி காலை வைடாக்கணும், கையை மேலே தரணும். அப்படி ஃப்ரண்ட் ரோல் பண்ணுறத எனக்கு முதுகில் லோவர் எலும்பு வந்துட்டு வெளியே நல்லாவே தெரியும். விரலை வச்சாலே ஃபீல் பண்ண முடியும். அந்தளவு எலும்பு வெளியே இருக்குது. எனக்கிட்டலாம் மெஜாரிட்டி ஒல்லியாக இருக்க எல்லா பசங்களுக்கும் அந்த லோவர் இந்த ஸ்பைன் எலும்புலாம் கொஞ்சம் வெளியே தான் இருக்கும், உடம்புக்கு வெளியே தான் இருக்கும். அது என்னென்னா பிறக்கும் போதே அப்படி தான் இதாகிடும் ஒல்லியாக இருக்க பசங்களுக்கு. இதே பிறக்கும் போதே சப்பியாக முழுக்கு இருக்கானுங்கன்னா அவனுங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அந்த வகையில் ஃப்ரண்ட் ரோல் பண்ணும்போது டவுன்னு டைல்ஸில் முதுகெலும்பை பட்டு ஒரு 2-3 டைம்ஸு டக்குன்னு என்னால் ஃப்ரண்ட் ரோல் பண்ண முடியல. அதையே பிடிச்சிட்டு உக்காந்துட்டு நம்ம கை காலம் இதுக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தெரியும். தெரிஞ்சவங்க யார் ட்ரை பண்ணுறோம்னா 4 பேருக்காக. அந்த வேலை முழுசாக மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல. அந்த மாதிரி முழுசாக விட்டும் போக முடியாமல், முழுசாக செய்யவும் முடியாமல், அந்த ஒரு ஃபீல்டில் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அது இதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இன்னும் ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இந்த டெய்லி விலாக் நான் முடிவு பண்ணது அதுக்காக தான். நான் டெய்லி என்ன எஃபர்ட் போடுறேன், என்ன செய்கிறேன்னு வெளிப்படுத்துறதுக்காக தான். அப்போ தான் வியூவர்ஸ்க்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு புரியும், என்ன சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு புரியும். அந்த வகையில் நேற்று ஒரு டிசிஷன் வந்தேன். அது இங்கே போட்டோ உடச்சிடலாமா? இல்லை, இது இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணல, அது இங்கே பேசிடுறேன். இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது. சாரிப்பா, 40ங்கிறேன் பாருங்க. 30, இப்போ 20 செகண்ட்ஸாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன செய்யலாம்? அடுத்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா அது இங்கே ஒரு ப்ரோமோ சொல்லிக்கிறேன். ஒரு 4-5 வருஷம் கழித்து நான் போட போகிற வீடியோ பற்றி தான் அடுத்த வீடியோவாக இருக்க போகுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.